இங்கிலாந்துக்கு எதிராக விறுவிறுப்பாக நடந்துட்டு வர்ற 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் 3 போட்டிகளோட முடிவில் இந்தியா 2-1 கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க. குறிப்பாக ராஜ்கோட் நகரில் நடந்த 3வது போட்டியில் 434 ரன்ஸ் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தின இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்டில் தங்களோட மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு சாதனை படைச்சாங்க. அந்த போட்டியில் அறிமுக வீரராக களத்தில் இறங்கின சர்ஃபராஸ் கான் அதிரடியாக விளையாடி 48 பந்துகளில் 50 ரன்ஸ் எடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டாவது அதிவேகமான அரை சதத்தை அடித்த இந்திய பிளேயர் அப்படின்ற பாண்டியாவோட சாதனையை சமன் செஞ்சாரு. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக 62 ரன்ஸில் அவுட் ஆன அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் மறுபடியும் அதிரடியாக விளையாடி 68 ரன்ஸ் எடுத்து இந்தியாவோட வெற்றியில் பங்காற்றினார். இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுக போட்டியோட 2 இன்னிங்ஸ்லையும் 2 அரை சதங்கள் அடித்த 4வது இந்திய வீரர் அப்படின்ற சாதனையும் அவர் படைச்சாரு. இந்த நிலைமையில டெஸ்ட் கிரிக்கெட்டில் அசத்த துவங்கியிருக்க சர்ஃபராஸ் கான் ஒரு நாள் போட்டிகள்லையும் மிடில் ஆர்டரில் சிறப்பாக விளையாடுற திறமையை கொண்டிருக்கிறதா முன்னாள் பிளேயர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் கூறியிருக்காரு. இது பற்றி ட்விட்டரில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, 50 ஓவர் போட்டிகளில் மிடில் ஆர்டரில் அசத்தக்கூடிய நல்ல பேட்ஸ்மேனை இந்தியா கண்டறிஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். குறிப்பாக போட்டியோட மிடில் ஸ்டேஜில் உள்வட்டத்துக்குள்ள 5 ஃபீல்டர்ஸ் நிற்கும் போது சிறப்பாக பேட்டிங் செய்யக்கூடியவர் சர்ஃபராஸ் கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உள்ளூர் கிரிக்கெட்டில் போராடின சர்ஃபராஸ் கான் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமாகிறதுக்கே 4 வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. மேலும் உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் 46 போட்டிகளில் 4042 ரன்ஸை 70.91 அபாரமான சராசரியில் எடுத்திருக்க காரணத்தாலேயே தற்போது இந்தியாவுக்காகவும் அறிமுகமாகியிருக்காரு. ஆனால் உள்ளூர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அவர் இதுவரைக்கும் 9 போட்டிகளில் 629 ரன்ஸை 34.94 சராசரியில் மட்டுமே எடுத்திருக்காரு. அதனால முதன்மை வீரர்கள் இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகமாகவே பார்க்கப்படுது. இருந்தாலும் மிடில் ஓவரில் அசத்துற திறமையை கொண்டிருக்க சர்ஃபராஸ் கான் ஒரு நாள் போட்டிகளில் விளையாடுறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சஞ்சய் மஞ்சுரேக்கர் பாராட்டியிருக்காரு.